அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், யாரும் டிஎன்எஸ்டிசியில் இந்த பணம் கொடுத்து போகலாம், இந்த மாதிரி ப்ராசஸில் ஈடுபட வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. 2026க்கான நோட்டிஃபிகேஷனும் அதற்கு இப்போ இருந்தே தயாராக உடனடியாக கண்ட்ராக்ட் லைசன்ஸ் வச்சுருந்தா டிரைவர் லைசன்ஸும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இனி வரும் காலம் அப்படின்றது டிசிசி மெத்தட் படி தான் அதிகமாக எடுப்பாங்க. கண்ட்ராக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் எடுத்தால் கூட ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் எடுப்பாங்க. கண்டிப்பாக அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஏஜ் அதாவது 40 வயசு கொடுக்குறாங்க, 45 வயசு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே பெரிய விஷயந்தான். இதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஏஜ் பார் ஆகிடுச்சின்னு சொல்லி விண்ணப்பிக்க முடியாத போகும் சூழ்நிலை இருக்கலாம். அப்போ நாம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் விண்ணப்பிக்கலாம், ஒரு 5 வருஷம் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னாக்கா 5 நோட்டிஃபிகேஷன் வருமா, 5 முறை போஸ்டிங் எடுப்பாங்களா, அதை பார்க்கணும். ஸோ இந்த அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் கழித்து ஒரு வருஷம் அந்த மாதிரி போஸ்டிங் எடுத்தால் கூட, இப்போ ஏதோ எலெக்ஷன் பேசிஸில் 2 போஸ்டிங் 2 வாட்டி 3 வாட்டி எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2 முறை தான் எடுக்கிறாங்க அப்படின்னும்போது 5 வருடத்தில் 2 முறை தான் நமக்கு தேர்வு வருதுன்னும் போது அந்த 2 முறையில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ டிரைவர் தனியாக கண்ட்ராக்டர் தனியாக வந்தால் மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டை வீணடித்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஜ் லிமிட் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் விண்ணப்பிக்க முடியாது, அரசு வேலை எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு 5 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே ஒரு 2 வாய்ப்பு தான். 2 எக்ஸாம் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ ஏதோ எலெக்ஷன்றதுனால லாஸ்ட் டைம் எஸ்சிடிசியும் டிஎன்எஸ்டிசியும் அப்படி அடுத்தடுத்து ஒரு 3 எக்ஸாம் வந்திருக்கு, 2026லேயும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஏதோ சில டைம் தான் இந்த மாதிரியெல்லாம் அமையும். திருப்பும் அடுத்த ஆட்சி வந்துட்டாக்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முதல் வருஷம் என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ், அது இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரில. இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிடும். மறுபடியும் ஆட்சி முடியும் போது ஒரு 3 எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு வழக்கமாக. அது நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக ஜெயிப்போம்னு தெரிஞ்சு அது கூட வைக்க மாட்டாங்க. இருக்கிறவங்கள வச்சு ரன் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் ரன் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நியூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு முறை 2 முறை தேர்வு வருதுன்னா அந்த ஒரு முறை 2 முறையில் நம்ம அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுது. டிசிசி படி தான் இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னும் போது டிசிசி படி அப்ளை பண்ண முடியலன்னா உங்களால் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? ஸோ அதனால் உடனடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்துக்கோங்க. நீங்கள் புரட்சி போராடணும் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேவா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, அடுத்த லெவல் போகணுன்னா இது பண்ணால் தான் முடியும்னா அதுக்கான ஆளாக மாறிடணும். அது மாறிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. புரியுதா? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டக்டர் டிரைவர் தனியாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எடுத்தாலும் ரொம்ப கம்மியான போஸ்டிங் எடுப்பாங்க. கம்மியான போஸ்டிங்க்கு நிறைய பேர் மோதும்போது போட்டி அதிகம். அங்கே யாரை வேணால் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தணுமே தவிர குறைக்கக்கூடாது. ஸோ பார்த்துக்கங்க. இது சொல்ல தான் நிறைய பேர் அகைன் இதையே கேட்குறீங்க, ஏன் தனியாக பண்ண புரட்சி பண்ணுறது போராட்டம் பண்ணுறதுலாம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அரசு பணியில் அமர்வது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ உங்களுடைய உரிமை மறுக்கப்படும் போது போராடுறது கரெக்டு தான். ஆனால் அதே சமயம் போராட்டத்தின் மூலமாக மட்டுமே பெற முடியும்னு நம்பாதீங்க. உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கொள்வதும் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் தகுதியை வளர்த்துக்கோங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு போராடுங்க. அதுவும் கரெக்டு தான், அதையும் நான் தப்பு சொல்லலை. ஸோ அதனால் உங்களை தகுதி வளர்த்துக்கொள்வதும் இதுக்கு ஈக்குவலாக தகுதியை வளர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். நான் கண்ட்ராக்டர் மட்டும்தான் வச்சுருப்பேன், டிரைவர் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கான வேலையும் பண்ணுங்கள். ஏன்னா வருங்காலம் என்பது அப்படி தான் போகும். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு முறை தான் இல்லை 2 தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்துக்கோங்க. நன்றி.